ஹெரிடிட்டி அப்படிங்கிற லெசன்லேருந்து டைஹைப்ரிட் கிராஸ்னா என்ன அப்படின்றத இந்த செஷனில் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. Dihybrid cross involves the inheritance of two pairs of contrasting characters at the same time. ஸோ மோனோஹைப்ரிடில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் க்ராஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த டைஹைப்ரிட் கிராஸ் அப்படின்றதுனா ரெண்டு கேரக்டரை வந்து க்ராஸ் பண்ணி அது வழியாக எந்த மாதிரியான ஸ்பீசிஸ் வருது, அந்த வழியாக எந்த மாதிரியான ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வருது அப்படின்றத பார்க்குறது தான் டைஹைப்ரிட் கிராஸ். The two pairs of contrasting characters chosen by Mendel. Mendel இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் எதை சூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று ஷேப் எடுத்துக்கிட்டாரு, இன்னொன்று கலர் எடுத்துக்கிட்டாரு. அதாவது அந்த சீடு, அந்த விதையோடைய ஷேப்பையும் கலரையும் எடுத்துக்கிறாரு. அது கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ஒன்று, க்ரீன் ஒன்று. ஷேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்று, ரிங்கிள்டு ஒன்று. கொஞ்சம் சுருக்கமாக இருக்கிறது, அழகாக ரவுண்டாக இருக்கிறது. ஸோ ரவுண்ட் எல்லோ ஒன்று, ரிங்கிள்டு க்ரீன் இன்னொன்று. ஸோ இந்த ரெண்டு சீட்ஸில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸை இப்போ ஒன்றா சேர்த்த போகிறாங்க. அதுதான் டைஹைப்ரிட் கிராஸ். ஸோ மெண்டல் கிராஸ்ட் பீ பிளான்ஸ் ஹேவிங் ரவுண்ட் எல்லோ சீட்ஸ் வித் பீ பிளான்ஸ் ஹேவிங் ரிங்கிள்டு க்ரீன் சீட்ஸ். ஸோ இப்போ அந்த ரெண்டு செடிகளையும் ஒன்றா இப்போ அவர் கிராஸ் பண்ணுறாரு. Mendel first crossed pure breeding pea plants having round yellow seeds with pea plants having wrinkled green seed. எப்பயுமே F1 ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா பியூராக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரண்ட்ஸை ஒன்றா சேர்த்துவாங்க. அதுக்கப்புறம் F1 ஜென்ரேஷனில் வரக்கூடிய அந்த கலப்பை தான் வந்து எடுத்து F2 ஜென்ரேஷனில் பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா பியூராக பேரண்ட்ஸ் அந்த எல்லோ ரவுண்ட் எல்லோ சீட்ஸையும் wrinkled green சீட்ஸையும் இப்போ ஒன்றா க்ராஸ் பண்ணுறாங்க. நோ wrinkled green seeds are obtained in the F1 generation. ஸோ F1 generation எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் அது ரவுண்ட் எல்லோ, ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் வந்து wrinkled green அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கு சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நமக்கு என்ன வந்தது அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். அதில் டாமினன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆரும் கேபிட்டல் ஒய்யும் டாமினண்ட்டாக இருக்கிறதுனால F1 ஜென்ரேஷனில் எதுவுமே வந்து wrinkled green உண்டான கேரக்டர்ஸ் வெளிப்படவே இல்லை. எல்லோ ரவுண்டுடைய கேரக்டர்ஸ் மட்டும்தான் வெளிப்பட்டுச்சு F1 ஜென்ரேஷனில். ஆனால் அதுக்குண்டான கேரக்டர்ஸ் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த F1 ஜென்ரேஷனில். அதுதான் வந்து F2 ஜென்ரேஷனில் வெளிப்பட போகுது. From this it was concluded that round shape and yellow color of the seeds were dominant traits over the wrinkled shape and green yellow of the seeds. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா யார் டாமினண்ட்டாக இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ரவுண்ட் எல்லோ மட்டும்தான், ரவுண்ட் எல்லோ சீட்ஸ் தான் வந்து டாமினண்ட்டான கேரக்டர் உடையது அப்படின்றத இந்த இதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டோம். When the hybrids of F1 generation pea plants having round yellow seeds were cross-bred by self-pollination. இப்போ இந்த F1 ஜென்ரேஷனில் வந்திருக்கக்கூடிய இந்த விதைகளை எடுத்து கிராஸ் ப்ரீடிங் பண்ணும்போது இவங்களுக்குள்ளேயே வந்து கிராஸிங் பண்ணிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா 4 types of seeds have different combination of shape and color were obtained in second generation. ஸோ F2 ஜென்ரேஷனில் இப்போ 4 வகையான கொட்டைகள் வந்து வருது, 4 வகையான சீட்ஸ் வந்து இப்போ கிடைக்குது. ஸோ 2 வகையான சீட்ஸை கிராஸ் பண்ணும்போது F1 ஜென்ரேஷனில் டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய கேரக்டர் மட்டும் வெளிப்படுது. இப்போ அதுக்குள்ளேயே அந்த F1ஐயும் மறுபடியும் கிராஸ் பண்ணும்போது 4 வகையான சீட்ஸ் வந்து கிடைக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் எல்லோ ஒன்று கிடைக்குது, ரவுண்ட் க்ரீன் ஒன்று கிடைக்குது, wrinkled எல்லோ ஒன்று கிடைக்குது, wrinkled க்ரீன் ஒன்று கிடைக்குது. ஸோ 4 வகையான சீட்ஸ் வந்து இதில் கிடைக்கிது. த ரேஷியோ ஆஃப் ஈச் ஃபீனோடைப், இங்கே ஃபீனோடைப் அப்படின்றது வெளிப்படையாக நமக்கு தெரியக்கூடிய கேரக்டர், அதுதான் வந்து ஃபீனோடைப்புன்னு சொல்கிறோம். ஸோ வெளிப்படையாக பார்க்கும்போது ரவுண்ட் எல்லோ, ரவுண்ட் க்ரீன், wrinkled எல்லோ, wrinkled க்ரீன் 4 வகையாக நமக்கு தெரிஞ்சது இல்லைங்களா. ஸோ அதோடைய அந்த F2 ஜென்ரேஷனுடைய ரேஷியோ என்ன, ஃபீனோடைப் ரேஷியோ என்ன அப்படின்னா 9:3:3:1. இந்த போர்டில் பார்த்தா தெரியும். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய். அதான் இப்போ ரவுண்ட் எல்லோ அப்படின்றதுக்கு கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய். அடுத்து ரவுண்ட் க்ரீன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய். அடுத்து wrinkled எல்லோ அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய். wrinkledன்றதால ஸ்மால் ஒய் வந்துடுச்சு. அடுத்து wrinkled க்ரீன் என்னும் போது பார்த்திங்கன்னா ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். ஸோ அந்த இதை வச்சு மேலேயும் கீழேயும் போட்டுட்டு க்ராஸ் பண்ணி போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த டேபிள் வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். இதில் வந்து 9 வந்து எல்லோ ரவுண்ட் வந்திருக்கு, 3 எல்லோ wrinkle வந்திருக்கு, 3 க்ரீன் ரவுண்ட் வந்திருக்கு, ஒரே ஒரு க்ரீன் wrinkled மட்டும் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம ரேஷியோ வந்து சொல்கிறாங்க 9:3:3:1 அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைஹைப்ரிட் ரேஷியோ. டைஹைப்ரிட்னா 2 வகையான கேரக்டர்ஸ் ஒன்றா சேர்த்து வந்திருக்கக்கூடிய ஒரு புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு இனம், அதுதான் வந்து டைஹைப்ரிட் ரேஷியோ.
From the above results, it can be concluded that the factors from each character or trait remains independent and maintain their identity in the gamete. So இதிலிருந்து நமக்கு என்ன ரிசல்ட் தெரியுது அப்படின்னா, எல்லா ட்ரெயிட்டுமே, அதாவது எல்லா இதுவுமே தன்னுடைய கேரக்டரை வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுக்குது. அது தனித்துவம் வாய்ந்த தன்னுடைய கேரக்டர் வந்து அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்புறம் வெளிப்படுத்துகிற சான்ஸ் கிடைக்கும் போது அது தனியாக வெளிப்படுத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரீன் ரிங்கிள்டு வந்து வெளியே தனியாக அதோடைய மெயின் கேரக்டருக்கு எஃப்ஒனுக்கு முன்னைய பேரண்ட்ஸ் ஜென்ரேஷனாகவே அது வந்து வெளிப்பட்டுருச்சு. த ஃபேக்டர்ஸ் ஆர் இண்டிபெண்ட் டு ஈச் அதர் அண்ட் பாசிட்டிவ் ஆஃப்ஸ்ப்ரிங். ஸோ ஒவ்வொரு ஃபேக்டருமே வந்து தனித்தனியாக தனக்குள்ளே இருக்கிறது அப்படியே தன்னுடைய அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்றத இது மூலயமா நமக்கு சொல்லுது. ரிசல்ட்ஸ் ஆஃப் டைஹைப்ரிட் கிராஸ். ஸோ இந்த டைஹைப்ரிட் கிராஸுடைய ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து கிடைக்குது நமக்கு இதில். ஏற்கனவே சொன்னோம் 4 வகையான கேரக்டர்ஸ் வந்து வெளிப்பட்டுச்சு இல்லையா, 4 வகையான சீட்ஸ் வந்து நமக்கு வெளிப்பட்டுச்சு. அப்போ 4 வகையான உயிரினம் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த 2 வகையான உயிரினம் கலக்கும் போது 4 வகையான உயிரினங்கள் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொடியூஸ்ட் டைப்ஸ் ஆஃப் F2 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 9 with 2 டாமினன்ட் ட்ரெயிட்ஸ். ஸோ 9 வந்து டாமினன்ட் ட்ரெயிட், 2 டாமினன்ட் ட்ரெயிட் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் வந்து 9 இருக்குது. 3 வந்து ஒரு டாமினன்ட் ட்ரெயிட்டோடு இருக்குது. அடுத்த 3 வந்து ஒரு ரிசசிவ் ட்ரெயிட்டோடு இருக்குது. டாமினன்ட்ன்றது வெளிப்படுத்துறது, ரெசசிவ்ன்றது அடங்கி இருக்கிறது. அண்ட் அனதர் டாமினன்ட் ட்ரெயிட் அண்ட் அனதர் ரிசசிவ் ட்ரெயிட் அண்ட் 1 with 2 ரிசசிவ் ட்ரெயிட். ஸோ ஒன்று மட்டும் 2மே ரிசசிவாகவே வருது. அதாவது wrinkled greenாகவே ஒன்று மட்டும் தான் வெளிப்பட்டுச்சு. ஸோ இது அதோடைய ஒரு ரிசல்ட். அடுத்து நியூ காம்பினேஷன், புதுசாக ஒரு காம்பினேஷன் உருவாயிருக்குங்க. என்ன அப்படின்னா 2 நியூ காம்பினேஷன்ஸ் ஆஃப் ட்ரெயிட் வித் ரவுண்ட் க்ரீன். ஏற்கனவே நம்ம க்ராஸ் பண்ணும்போது எல்லோ க்ரீன் தான் க்ராஸ் பண்ணோம். ஆனால் இங்கே புதுசாக நமக்கு கிடச்சது ரவுண்டு க்ரீனும் ரிங்கிள்டு எல்லோவும் வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய ஜென்ரேஷன், புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு வகை. ஸோ அதை வந்து நியூ காம்பினேஷன் கிடச்சிருக்கு. ஸோ 4 வகையான பிளான்ஸ் கிடச்சிருக்கு, இன்னொரு 2 காம்பினேஷன் வந்து புதுசாக கிடச்சிருக்கு இந்த கிராஸால். இப்போ மெண்டல் வந்து இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சில லாஸை வந்து கொடுக்குறாரு. அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லா ஆஃப் டாமினன்ஸ், செக்ரிகேஷன், இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு 3 லா சொல்கிறாரு. அது என்னென்னு பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆஃப் மோனோஹைப்ரிட் அண்ட் டைஹைப்ரிட், ரெண்டுத்தையும் வச்சு மோனோஹைப்ரிட்டையும் வச்சு டைஹைப்ரிட்டையும் வச்சு ஒரு சில லாஸ் வந்து கொடுக்குறாரு. அந்த லாஸ்க்கு வந்து என்ன பேருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். மெண்டல்ஸ் லாஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லா ஆஃப் டாமினன்ஸ்ன்றது அந்த பேர்லேயே நமக்கு இருக்குது. டாமினன்ஸ்னால் எல்லாத்தையும் கீழே தட்டி விட்டு தான் அப்படியே முன்னாடி வெளிப்படையாக வந்து நிற்கிறது, அதுதான் டாமினன்ஸ். when 2 homozygous individuals with 1 or more sets of contrasting characters are crossed, the characters that appear in the F1 hybrid are dominant. ஸோ எந்த கேரக்டர் வந்து தன்னைத்தானே வெளிப்படுத்திக்குதோ வெளியே, அதுதான் வந்து டாமினண்ட்டான கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தோஸ் தட் do not appear in F1 are recessive character. எந்த ஒரு கேரக்டர் வந்து F1 ஜென்ரேஷனில் வந்து வெளிப்படையாக நமக்கு தெரியலையோ அதை வந்து ரிசசிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம லா ஆஃப் டாமினன்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து லா ஆஃப் செக்ரிகேஷன்னா பிரிக்கிறது, அதுதான் செக்ரிகேஷன். அண்ட் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ராஸ் பண்ணும்போது தன்னுடைய அந்த பியூரான ஒரு வெரைட்டி வந்து வெளியே வந்து நின்றுது. அந்த 9:3:3:1 பார்த்திங்கன்னா 1 வந்து அந்த wrinkled green வந்து நமக்கு வந்துருச்சு இல்லையா, அதுதான். when a pair of contrasting characters or genes or allelomorphs are brought together in a heterozygous or hybrid. ஸோ இந்த மாதிரி அந்த கான்ட்ராஸ்டிங் ஃபேக்டர்ஸை கொண்டு வந்து நம்ம ஒன்றா சேர்த்தும் போது அந்த ஹெட்டிரோசைகோட்டோட கொண்டு வந்து அந்த ஹைப்ரிடோடு சேர்த்தும் போது the 2 members of the allelic pairs remain together. ஸோ 2 மெம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா வந்து இருந்துருது, மிக்ஸ் ஆகவே ஆகாது தனக்குள்ளே. அண்ட் when gametes are formed, அதோடைய வெரைட்டி ஃபார்ம் ஆகும்போது புதுசாக கொடுக்கும்போது 2 செப்பரேட் அவுட், அந்த தனியாக இருக்கக்கூடிய அந்த 2 என்ன ஆகுது, எதோடையும் கலக்காமல் அப்படி தனிச்சையாக இருக்கக்கூடியது, அந்த 2 என்ன ஆகுதுன்னா வெளிப்பட்டுறது வெளியே. ஸோ தட் only 1 enters each gamete. ஸோ ஒன்று தான் வந்து ஒவ்வொரு கேமெட்டுக்குள்ளேயும் என்டர் ஆகக்கூடியது. அதுதான் வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன். அதாவது பிரிஞ்சு நிற்கும் அப்படின்றது, பியூரான கேமெட் வந்து கொடுக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த லா ஆஃப் செக்ரிகேஷன். அடுத்து லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா இன் கேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 or more pairs of contract simultaneously. ஸோ இப்போ மாற்றி இந்த 2 பேர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடியதை சைமுல்டேனியஸில் அடுத்தடுத்து ஜென்ரேஷன் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், விதைச்சிட்டே இருக்கோம்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த செடிகள் எப்படி இருக்கும்னா the factors or genes of one pair assort out independently of the other pair. ஸோ ஒரு பேரில் இருக்கக்கூடிய அந்த ஜீன் வந்து தனித்து வெளியே கொண்டு வந்து இண்டிபெண்ட்டாக வந்து அது நின்றோம் அப்படின்றது தான் வந்து இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். தன்னை வந்து இண்டிபெண்ட்டாக அது காட்டும், எதோடையும் டிபெண்ட் ஆகாமல் தனியாக கொண்டு வந்து காட்டும் அப்படின்றது தான் வந்து இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.